அக்டோபர் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக 2-3 வாரமாக எக்கச்சக்கமாக படங்கள் ஒவ்வொரு வாரமாக வந்துட்டு இருக்க மாதிரி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா 6 படங்கள் கிட்ட வந்திருக்கு. ஆனால் அந்த 6 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 4 தேட்டரிகள் தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படத்துக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்ன படமாக இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள்லேயே நிறைய படங்கள் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கு, நல்ல ஸ்டார் வால்யூம் உள்ள படங்களே. ஸோ அதனால் இந்த படங்கள்லாம் இந்த வாரம் எடுத்துக்க வேண்டாம். ஏதாச்சும் படம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கோடில் என்னென்ன படங்கள் என்னென்ன கோணம் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கொண்டு 10வது இடத்துல பார்க்க போகிற படம் ஹிட்லர் படம் லாஸ்ட் வீக் வந்தது. நம்ம விஜய் ஆண்டனிக்கு என்னங்க சொல்கிறது, எவ்வளோ தேட்டரிகள் கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு டாப் ஹீரோ அப்படின்ற மாதிரி நினச்சி அதில் ஒரு சில படங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருது. ஆனால் லாஸ்ட் அவருக்கு மழை பிடிக்காத மனிதன் எப்படி போலியோ அதே மாதிரி ஹிட்லரும் பார்த்தீங்கன்னா பெருசாக சொதப்பிச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் அவ்வளோ டைட் ஷெடியூலையும் நிறைய தேட்டரிகளை கொடுத்துருந்தாலும் இப்போ 6 தேட்டரிகள் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹிட்லர் படம்ன்றது வழக்கம் போல நம்ம விஜய் ஆண்டனி படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூர மோக்கன்னு சொல்கிறத தாண்டி பார்க்கலாங்க ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் ஆண்டனிக்குலாம் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு படம் தந்தாகணும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஹிட்லர் எடுக்கல. ஒரு சுமாரான படமா இருக்கிறதுனால இந்த மாதிரி டைட் ஷெட்யூல்ல டோட்டலா இந்த படமும் சொதப்பிருக்குன்னு சொல்லலாம். அவரோட லாஸ்ட் படம் மாதிரி. நம்ம கூட 9வது இடத்துல பார்க்க போற படம் சட்டமேன் கையில் சதீஷ் நடிச்ச படம். போன வாரம் ஓரளவுக்கு தேட்டரிக்கல வந்திருந்தாலும் இந்த வாரம் ஒரு 10 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. எல்லாமே சிங்கிள் ஷோனாலும் போன வாரமும் பெருசா வரல, 20 தேட்டர் அந்த மாதிரி தான் வந்தது. அதுலயும் சிங்கிள் ஷோ 2 ஷோன்ற மாதிரி தான் நிறைய கொடுத்திருந்தாங்க. சட்டமேன் கையில்றது இந்த 2வது வாரத்துல 9 தேட்டரை பிடிச்சிருக்குன்றது பாத்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸா இருக்குன்ற ஒரு ரீசன்ல தான். சதீஷ் வந்து ஹீரோவா பண்றாரு, காமெடினா இருந்தவர் அப்படின்னாலும் அவருக்கு என்னதான் ஹீரோவா பண்ணும்போது நிறைய நெகட்டிவிட்டிலாம் வந்தாலும் அவர் படத்தை கரெக்டாக செலக்ட் பண்றாருன்றத நம்ம ஓரளவுக்கு பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த வித்தைக்காரன்லாம் விட்டுட்டா இருந்தாலும் மோஸ்ட்லி காஞ்சூரிங் பண்ணி இந்த மாதிரி படம் செலக்ஷன்லாம் நம்ம சதீஷ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுவே கொடுக்குது. இதே இந்த அளவுக்கு சொல்றேன்னா ஓரளவுக்கு இப்போ நம்ம சசிகுமார்லாம் பாரு நல்ல ஹீரோ, பட் நந்தன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் சட்டமேன் கையில் இப்போ 2வது வாரத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன புண்ணியங்க, இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் லோல இருந்துட்டு ஸோ டிசாஸ்டர் தான் வரும் 2வது வாரத்தில் தேட்டரில் ஓடினாலும். நம்ம கோடியில் 8வது வாரத்தில் பார்க்க போகிற படம் கடைசி உலக போர் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். ஆக்சுவலி இந்த படம் முதல் வாரத்தில் எப்படி வந்தது, செகண்ட் வாரத்தில் இந்த படம் தேட்டரிக்கல் டவுன் ஆனது தான் தெரியும். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டரிக்கல் 3வது வாரத்தில் இந்த அளவுக்கு தேட்டரிக்கல்ன்றதுனால தான் நம்ம வந்து இந்த கொண்டு கொடுத்துருக்கோம். என்னதான் இருந்தாலும் கடைசி உலக போர் வந்து நம்ம இப்போ பாதி நினைச்ச அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு சொல்லலாம். அதே சமயம் ஆடியன்ஸ் வந்து இப்போ பாதிக்கான அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கலாம் பேசியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் வீக்ல இருந்த வீக்கெண்ட் அப்புறம் லீவ் நாள் இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது இவங்க போட்ட தேட்டரிக்கல ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. நம்ம கொண்டு 7வது இடத்துல பார்க்க போற படம் டிமாண்டி காலனி படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் போஸ்டர் வந்துருச்சு. அநேகமா நேத்தா இன்னைக்கு தான் வந்திருக்கும் நினைக்கிறேன் 50வது நாள். இந்த படம் லாஸ்ட்டாக ஒரு 2 வாரமாகவே சிங்கிள் தேட்டரிக்கல் அப்படியே ரன் கொடுத்தாங்க. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தேட்டரிக்கல் ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி படம் சொல்லுவேன். அதுக்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலனாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருக்குன்றதை நம்ம தாராளமாக சொல்கிற அளவுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ். அதை தாண்டி இந்த ரன்னிங் டேலையும் 50 நாள் போஸ்டர் ஓட்டுற அந்த ஒரு விஷயம்ன்றது நடந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நல்ல படங்கள்ன்றது பெருசாக இங்கே தோற்கப்படுறதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போகிற படம் அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் முடிஞ்சு இது 9வது வாரம் நினைக்கிறேன். படம் உங்களுக்கு போன வாரமே 50 நாள் வந்துடுச்சு. 50 நாளைக்கு போஸ்டரும் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பிரசாந்த் வந்து அவங்க அப்பா நிறைய டைம் இந்த மாதிரி பூஸ்ட் அப் பண்ணிருக்காரு. அதுவும் அவர் டைரக்ட் பண்ற படம்லாம். ஏன்னா அவருக்கு ஷாக் வர டைம்லயே அவ்வளவு பெரிய மார்க்கெட் கிடையாது. ஷாக் நல்ல படம் பேர் வாங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பிரசாந்த்க்கு ஓரளவுக்கு நல்ல படம் பேர் வாங்கினாலும் 50 நாள் போஸ்டர்லாம் வந்து ஒரு சிலது காணாம போயிருந்ததுல இந்த ஷாக்குக்கு வந்து அவர் போஸ்டர் ஓட்டினார். ஸோ அதே மாதிரி மம்மடியானுக்கும் பண்ணிருப்பார் நினைக்கிறேன். அது பெருசா வந்து தேட்டரிக்கல ஓடல, இருந்தாலும் ஒரு சில ஆடியன்ஸ் பரவாயில்லனாலும் பிரசாந்துக்கு தியாகராஜன் என்னதான் நெகட்டிவிட்டி கொடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் அவரை வந்து ஓரளவுக்கு கையில தாங்கறல நம்ம தியாகராஜனை வந்து மிஞ்சறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படம் இப்போ இன்னும் ஒரு 2 வாரம் அப்படியே தேட்டரில் ஓடிச்சுன்னா அந்த 75வது நாள் போஸ்டர்லாம் பார்க்கவே இல்லைங்க. இந்த வருஷம் வந்து எந்த படத்துக்குமே வரல நினைக்கிறேன். மகாராஜாவுக்கு மட்டும் தான் 100 நாள் போஸ்டர் விட்டுருக்காங்க. ஸோ இவங்க வார ரீதியிலையும் போஸ்டர் விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்தகன் படம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது தேட்டரிக்கலில் வந்து போட்ட அமௌண்ட்டை பட்ஜெட்டில் எடுக்கலன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆனால் தேட்டரிக்கல் சர்வேவின்றது இருக்கிறது கண்டிப்பாக நம்ம பிரசாந்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான் சொல்லி ஆகணும். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் வாழை படம் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 தேட்டரிகள் தான் ஓடிட்டு இருந்து. ஆனால் கடைசி வாரத்தில் 3 தேட்டரிகள் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாரத்திலேயே 3 தேட்டரிகள் கண்டினியூ பண்ணுறாங்க. வாழை படத்துக்கும் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ல வந்து 50 நாள் போஸ்டர் வரும். இந்த படம் வந்து ஒரு 4 கோடி பட்ஜெட்ல எடுத்து வேற லெவல் 40 கோடி கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்ல. இந்த படத்தோட ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரி செல்வராஜ் தான். ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் எடுத்திருக்காரு. நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய இருக்கிற விஷயத்தை பேசினா கூட தேவையில்லாத கமெண்ட்ல நெகட்டிவிட்டி வருது. உங்களெல்லாம் எவ்வளோ நிறைய பேசுது. வாழையை பற்றி பேச ஆரம்பிச்சாலே எனக்கு ரொம்பவே வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பேசி அதை கட் பண்ணி தூக்கி போட்டு உங்க கமெண்ட்டை பார்த்து கடுப்பாகி நம்ம ஒரு படத்தை பற்றி விமர்சனம் வைக்கிறோம். ஆனால் கவுண்டர்ல ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பண்றோம்ல பார்த்தீங்களா. அந்தகன் வந்து ஒரு
சாதாரண இதுவா இருந்து நல்லா போயிட்டு இருக்கு. மாரி செல்வராஜுக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணும். பட் இந்த வாரம் 3 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கு. ஸோ அதனால வாழையை மேலே கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டவுன்லேயே என்னைக்குமே நம்ம நியாயம் தவறதில்ல, அதே மாதிரி சொசைட்டிலையும் நம்ம ஒரு நியாயம் தவறாம தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து நீ எனக்கு தான் நியாயம் பேசணும், ஊருக்குலாம் நியாயம் பேசாதன்ற அளவுக்கு கமெண்ட் பண்றீங்கன்றது நல்லா தெரியுது. சரி ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயமா, இந்த வாழை வந்து 3 தேட்டர்களை கொடுத்திருந்தாலும் இதுக்கான ஃபில்லிங் கெபாசிட்டின்றது இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் ஒரு மாசம்லாம் தேட்டர்களை தாண்டி 6வது 7வது வாரத்திலையும் இந்த கெபாசிட்டின்றதை நம்ம ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லணும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போற படம் தேவாரா. தேவாரா படம் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய தேட்டரிக்கலாம் ரிலீஸ் பண்ணலைங்க, ஏதோ ஒரு இடத்துல மெயினாக ரிலீஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேட்டரிக்கல் பெருசாக இன்க்ரீஸ் ஆகல. ஆனால் இந்த படம் தெலுங்குல இந்தியிலலாம் வேற லெவல் ஹிட் ஆகிருக்கு. ஆக்சுவலி முதல் நாள்லேயே 172 கோடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 டே ஓடிட்டு இருக்கு. இங்கே நம்ம விஜய்லாம் கம்பேர் பண்ணும்போது என்டிஆர் எங்கேயோ போயிட்டாரு. ஆக்சுவலி உண்மையிலேயே என்டிஆர் எங்கேயோ தாங்க இருக்காரு. ஆனால் விஜய்க்கெல்லாம் பின்னாடி வந்தவருங்க, அதுவும் 10 வருஷம் பின்னாடி வந்தவங்க சொல்லி ஆகணும். ஆனால் அவங்க ராஜமௌலின்றவர் கூட RRR கை கொடுத்து இப்போ அந்த RRRோட மார்க்கெட்டை அப்படியே ஒரு பேஸ் பண்ணி இந்தியோட அந்த ரீஜனை எடுத்து அவரோட வால்யூமை சூப்பராக கொண்டு போறாரு. ஆனால் இதே இவரோட நடிச்ச ராம் சரண் பாருங்க, தேவையில்லாத இந்த சங்கர் படம் கேம் சேஞ்சர் இந்தியனுக்கு அப்புறம் அது என்ன மாதிரி எதிர்பார்ப்பில் வரப்போது தெரியல. அதை தாண்டி ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் குண்டாகி ஒரு மாதிரி தெரியுறாரு. ஆனால் நம்ம என்டிஆர் ரொம்பவே சூப்பராக வந்து ஷைனிங் ஆகிட்டே போறாரு மனுஷன். லுக் வைஸாவே வந்து ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படத்தில் இம்ப்ரெசிவ் கொடுக்குறாரு. ஆனால் இவ்வளோ கொடுத்த ஒரு பெட்டர் பண்ணியிருந்தாலும் நம்ம விஜய், ராம் சரண் இவரெல்லாம் தாண்டி என்டிஆர் போயிட்டார். இது பெரிய விஷயம். உங்களுக்கு தேவாரா படத்தோட பட்ஜெட் உங்களுக்கு 300 கோடிக்கு மேலே இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அவங்க எப்படியும் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அங்கே தெலுங்கை பொறுத்த வரைக்கும் நீ பிரபாசம் மிஞ்சலான்ற அந்த போட்டி ஓடிட்டு தாங்க இருக்கு. உண்மையிலேயே ஒரு பிரபாசம் மிஞ்சலாம். ஏன்னா அந்த சலார் ஆகட்டும் அப்புறம் கல்கி ஆகட்டும் இந்த ஒரு வசூலெல்லாம் கண்டிப்பாக என்டிஆர் மிஞ்சல. இதை மிஞ்சர்லாம் கஷ்டம். ஏன்னா பாகுபலிக்கும் RRRக்குமே உங்களுக்கு எவ்வளோ வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இன்னும் பல வருடங்கள் விடும்போது என்டிஆர் அவளை என்ன மாதிரி டெவலப் பண்ணுறாரு பார்க்கணும். இது என்ன நம்ம பிரபாஸ் என்டிஆர் கூட சேர்ந்து பேசுகிறோம், தெலுங்குக்காரங்க மாதிரி ஆயிட்டுமே அப்படிலாம் யோசித்தாவில். ஏன் பிரபாஸ் நம்ம என்டிஆர் சேர்க்கறனா, அவங்க 2 பேருமே தெலுங்கு விஷயம் தான். அதை தாண்டி வந்து 2 பேருமே ராஜமௌழி தாங்க பெருமையாக்கி விட்டாரு. ஏன்னா சத்ரபதின்ற படம் நம்ம ராஜமௌழி தான் கொடுத்துருப்பாரு பிரபாஸ்க்கு. ஸோ அதை தாண்டி நம்ம ராஜமௌழிக்கு முதல் படமே நம்ம என்டிஆர் கிட்ட தான் வந்திருக்கோம், ஸ்டூடெண்ட் நம்பர் 1. ஸோ ராஜமௌழியோட செல்ல பிள்ளைகள் என்டிஆரும் பிரபாஸும்ன்றதை சொல்லணும். அப்புறம் நம்ம நானி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌழி கைவீசுக்கு அப்புறம் தான் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. கண்டினியூஷனாக அவருக்கு வெற்றி என்ன ராசிண்டே தெரியல அந்த மனுஷனுக்கு. நம்ம தளபதி கோட்டு படத்தில் சொன்ன மாதிரி சிவகார்த்திகனை வச்சு நம்ம ராஜமௌழி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கல. இங்கே நம்ம ஊரில் வேற ஒரு விஷயத்துக்கோசம் கதறிட்டு இருக்காங்க, அவங்களாம் காணாமல் போயிடுவான். நம்ம தளபதி சொன்ன வார்த்தை நிறைவேறிடும். இனிமே அது ஆல்ரெடி AR முருகதாஸ் மூலமா லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நம்ம தளபதி சொன்ன மாதிரி எஸ்கே வந்து ஒரு டாப் ரேஞ்சுக்கு வருவார் நினைக்கிறேன். ஏன் இதை இங்கே பேசுகிறேன்னா, ஆக்சுவலி தேவாரா மாதிரி நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரி, இந்தி இண்டஸ்ட்ரிலாம் அவங்க போயிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னமும் கேவலப்பட்டு இருக்கோம். ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்தி வராத மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், ராம் சரண் பெரிய ஹீரோ, பிரபாஸ் பெரிய ஹீரோ, என்டிஆர் பெரிய ஹீரோ. ஆனால் நம்ம தமிழில் விஜய் பெரிய ஹீரோன்றோம். பட் விஜய்க்கு வந்து அங்கே ஹிந்தியில் வந்து உங்களுக்கு இவங்களுக்குலாம் இருக்கிற மார்க்கெட்டுன்றது ரொம்பவே டவுனில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் ஹிந்தியில் வேற மாதிரி இருந்தாங்க. சரி ஓகேங்க, ஆக்சுவலி வேறு ஏதோ ஒரு கண்டென்ட்லாம் நம்ம வீக்லி டாப் 10 வருது. இனிமேல் இந்த தேவாரா மாதிரியான ஒரு படம் வந்து உங்களுக்கு வேர்ல்டு வைடாக நம்ம இந்தியா லெவலில் பெருசாக போகும்போது அந்த விஷயங்கள்லாம் இங்கே பேச வேண்டியதாகிடுச்சு. இந்த படத்துக்கு நம்ம ஒரு படி கவுண்டர் இன்னும் மேலே கொடுக்காம இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு மிக பெருசா ஓடி இல்ல. ஆனா இங்கேயும் நல்ல ஒரு சர்வே போயிட்டு இருக்குங்க. அதனால தான் இந்த அளவுக்கு டாப் 1 கொடுத்துருக்கோம். நம்ம கவுடல்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் மெய்யழகன். மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம். ஆக்சுவலி போன வாரம் பாத்தீங்கன்னா நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ்ல வந்தது இந்த படம். ஆனா ஏன்டா கொடுத்தோன்ற மாதிரி அதுக்கு அடுத்த நாளே வீக்கெண்ட்லயே பாத்தீங்கன்னா அப்படியே பிடிங்கி வேற ஒரு படத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே நியாயமான விஷயம் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல படம் அநியாயமா ஓடாம போயிட போதே நம்ம பயந்துட்டு இருக்கும் பொழுது, நம்ம பரிதவிச்சுட்டு இருக்கும் போது, ஏன்னா ஒரு நல்ல படம் யாரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், நம்மளுக்கு சினிமாவுக்கு ஒரு படம் எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம். அதை தாண்டி இன்னொரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெய்யழகனும் நல்ல படம் தான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த மெய்யழகன் எல்லாருக்குமான படமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்லோ பேஸ்ல போகுது. ஸோ இது ஒரு படமா கருத்தியலா பார்த்தீங்கன்னா பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணும். ஆனா ஒரு என்டர்டைன்மெண்டா இது எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுமான்ற கேள்வி இந்த மெய்யழகனுக்கு வந்துருச்சு. அதை தாண்டி இந்த படமும் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தையே கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது இது படம் சுமாரா இருந்தது. தேட்டரிக்கெல்லாம் ஓரளவுக்கு குறைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான ரிவ்யூ பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தை அப்படியே பெருசா போய் இப்போ நேரத்தில் காந்தி ஜெயந்தி அப்பலாம் ஓரளவுக்கு தேட்டரிக்கல் கம்மி பண்ணியிருந்தாலும் நல்லாவே போயிருக்கு. எனவே மெய்யழகன் வந்து உங்களுக்கு சூர்யா ப்ரொடியூசர், அரவிந்த் சாமி, கார்த்தின்ற மாதிரி ஒரு பெரிய இது, அப்புறம் பிரேம்குமாருக்கும் ஒரு நல்ல டைரக்டர் மார்க்கெட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25-30 கோடியில் வந்த படம் என்னடா ஆகும், வேஸ்ட் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஆனால் கலெக்ஷன் பண்ணிடுச்சுங்க. ஆக்சுவலி அது பெரிய ஹீரோக்கே உண்டான ஒரு இன்னைக்கு இருக்கிற சினிமா மார்க்கெட். அது மொக்கையா இருந்தால் தானே போகாம இருக்குது. இன்னொன்று கார்த்திக் வந்து உங்களுக்கு ஆந்திரா மார்க்கெட்டும் இருக்கு. இப்போ தேவாரா அங்கே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஆகும் பொழுது உங்களுக்கு அப்படியே ஓரளவுக்கு சர்வே ஆகிட்டு இருக்கு ஆந்திராலையும். ஆனால் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும், ஆக்சுவலி இந்த படத்தை 3 ஹவர் காயா எடுப்பீங்க. படம் வந்து ரொம்ப லென்த்தாக சொல்லணும், ஓடிடியில் போய் வெப் சீரிஸ்
ரிலீஸ் பண்ணுங்க. எல்லாம் ஃபீல் குட். நீங்க ரொம்பவே லென்த்தா அந்த தங்கச்சி சீன்லாம் இன்னமும் வந்து அவங்களுக்கு பேக் ட்ராப் ஸ்டோரிலாம் வச்சு இன்னும் டெப்தா சொல்லியிருந்தா கூட ரொம்பவே இன்வால்மெண்டா இருந்திருக்கும். ஆனா நீங்க ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா எடுத்து இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து அவங்க கஷ்டத்துக்கு படம் பார்க்க வருவான். ஸோ அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஸ்லோ பேஸ்ல கொடுத்தீங்கன்னா அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா. எனிவே சீன்ஸ் கட் பண்ணிருக்காங்கன்றாங்க. என்னதான் கட் பண்ணாலும் இதெல்லாம் 2:20 கொடுங்க படம்லாம். ஏன்னா வந்து ஸ்லோ பேஸ் படம்லாம் உங்களுக்கு 3 ஹவர்லாம் போச்சுன்னா ஆடியன்ஸ் தேட்டர்ல ரொம்ப நேரமா இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொரு விஷயம், சினிமால ஒரு நல்ல விஷயம் வர்றோம். ஏன்னா கஞ்சா அது இது ஜாதியா அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமா இதுலயே ஊறிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து அந்த வன்முறை இல்லாத ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்களும் வந்து அந்த பெரியார் போட்டோ பெரியார் அம்பேத்கர்லாம் பத்தி பேசினாதான் படம் ஓடுன்ற லெவலில் இன்னைக்கு தமிழ் சினிமா உருவாக்கி விட்டாங்க. அது தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்ல அந்த கரிகால சோழன் கதை அப்புறம் இந்த துப்பாக்கி சுடு கதைலாம் பேசுறாங்க. இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ் 2 பேருக்குள்ள ஒரு படம். அவங்களுக்குள்ள இருக்க அந்த எமோஷனலை கடத்தணுன்றதுக்குலாம் அந்த சீனை பேசிட்டு ஓகே. ஆனா இது ஆடியன்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி அவங்களெல்லாம் அது என்கேஜ் பண்ணுன்ற விஷயத்துல கண்டிப்பா ஒரு டைரக்டர் இங்க எல்லாத்தையும் கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குங்க. இனிமே நம்ம ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ பேசும்போது எல்லா விஷயத்தையும் பேசுறோம். ஆனா நிறைய பேருக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயங்கள் மட்டும் தான் காதல ஏறுது. எனவே போயிட்டு போகுது. ஆனா சமூகத்தை ஒரு தரமா மாத்தாம அதை பொதுவாகவே வைங்க. எல்லாரும் இந்த சமூகத்தில் இருக்கும், எல்லாரையும் பேஸ் பண்ணுங்கன்றத நான் ஒவ்வொருத்தரையும் வலியுறுத்துவேன். மெய்யழகன் ஆரம்பிக்கிற ஸ்பீட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் காலி ஆயிடும் போல இருக்கு. அதெல்லாம் போயிடுச்சா என்னதான் இருந்தாலும் இது நல்ல படமாச்சு தோக்க கூடாதுன்னு பார்க்கும்போது சோ தோக்கலைங்க. நம்ம கவுண்டர்ல 2வது வாரத்துல பார்க்க போற படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தளபதி நடிச்ச கோட் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். இந்த 5வது வாரத்திலயும் செகண்டரி ஸ்கிரீன் அப்புறம் இன்னும் நிறைய தேர்ட் ஸ்கிரீன்லாம் எடுத்திருக்கு. நல்ல ஒரு ஷோலயே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஃபில்லிங் கெபாசிட்டி அவங்க கொடுக்குற தேட்டர்களை எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவும் 1 மாசம் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. ஆக்சுவலி தளபதி வேற லெவல் ஒரு விஷயம்ன்றதா அவர் காட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா 1 மாசம் கழிச்சு இவ்வளவு தேட்டர்களை கொடுத்து ஒரு படம் ஃபில் ஆகுதுன்றது அது நம்ம விஜய்க்கு மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்லணும். 1000 தான் நம்ம விஜயை பில்டப் பண்ணாலும் சோ அவர் வந்து இந்த சினிமால இருக்கிற அந்த ட்ரிக்கை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு. ஏன்னா இப்ப நம்ம தேவாரெல்லாம் பாருங்களேன் எப்படி பிடிச்சிட்டார் மனுஷன். வேற ஒரு ஹீரோக்கு ஸ்கோப் தரணும், இந்திக்கு போகணும். இப்ப கோட் படம் வந்து உங்களுக்கு நான் ஓடிடியில் விற்கணுன்றதுக்கோசம் அவங்க 4 வாரம் முடிஞ்ச உடனே விற்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ 6 வாரம்னா இந்தியில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறலாம் ரிவ்யூவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கான். இந்த மாதிரி படத்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு அது தெலுங்குலையோ ஹிந்திலேயோ கிடையாது. ஏன் தெலுங்கு இந்தியை மட்டும் குறிப்பிடுறேன்னா ஆக்சுவலி தமிழ்நாடோட தூக்கி சாப்பிட்ற தேட்டர்கள் அங்கே இருக்கு. ஸோ இவருக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் நைட் வீடியோ கொடுக்கணும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது இவர் அந்த ஆடியன்ஸ் கிட்ட ஒய்டாக போகும்போது அது இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக தளபதி அவரோட மார்க்கெட்டிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவனுங்க. இப்போ கூட பாருங்க தளபதி 69 பாபி தியோல போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கங்குவாலா அவர் ஆல்ரெடி இருக்காரு. திருப்பி இங்கே எதுக்கு இப்போ தேவாரால பாருங்க சைஃப் அலி கான் வந்து கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. இப்போ சஞ்சய் தத்து கேஜிஎஃப்ல இருக்கார், அவரையே திருப்பி கூட்டிட்டு வராங்க. ஸோ தெரியலங்க. ஆக்சுவலி தளபதி ஸ்டார் காஸ்ட்ல கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி ஆகணும். கூட இருக்க காஸ்டருக்கு வந்து அவர் வந்து கேரக்டரை வந்து ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். அதே சமயம் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிலாம் பண்ணாதாங்க 1000 கோடி கனவுன்றது தளபதியோட ஃபிலிம் கெரியர்ல நிறைவேறும். கடைசி படம் வர சொல்லிட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் பாபி தியோலுக்கு ஒரு லக் இருக்கு. ஏன்னா அனிமல் மாதிரி ஒண்ணுமே இல்லாத படத்தையே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மூவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ கங்குவாக்கம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். 69 ஏன் 69 போயிட்டேன்னா 68 வந்து உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்ததுல வந்து அது லைட்டா நடக்கல தான் சொல்லி ஆகணும். எனிவே கண்டிப்பா வந்து படம் வந்து உங்களுக்கு வாரிசு மாதிரியோ இல்ல பீஸ்ட் மாதிரியோ இல்லாம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பெரிய ஹாப்பி. நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் லப்பர் பந்து. லப்பர் பந்து படம் உங்களுக்கு மெய்யழகன் வந்து லைட்டா ஸ்லோவா இருக்கும்போதே இந்த படத்துக்கான மெயின் ஸ்கிரீன்ஸ்லாம் அப்படியே சூப்பரா எடுத்துருச்சு. ஒரு வாழை மாதிரி படத்துக்கு எடுத்ததுக்கும் லப்பர் பந்துக்கு எடுத்ததுக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வாழைன்றது வந்து உங்களுக்கு நான் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டோரியா ஸ்கிரீன் பிளேவா பாத்தீங்கன்னா இப்ப மெய்யழகன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள இருக்க கான்செப்ட் வேற, உங்களுக்கு வாழைக்குள்ள இருக்க கான்செப்ட் வேற. கேட்டா உங்களுக்கு மாரி செல்வராஜோட அந்த வாழ்க்கை வரலாறு, அது அவர் பெரிய காந்தி, அவர் வாழ்க்கை வரல. இந்த வாழ்க்கை வரலாறுலாம் எதுக்கு ஏன் எடுக்கிறீங்க ஊர்ல இருக்கும் கெட்டு போறதுக்குன்றா? நீ ஏதோ நல்லது பண்ணிருக்க, நீ ஏதோ மோட்டிவேஷன் வச்சிருக்கா, அதை வாழ்க்கை வரலாறு எடுங்க. இப்ப தோனி படம் எடுத்தாங்க, அது வாழ்க்கை வரலாறு எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்றதுக்கோசம் எல்லாரும் தெருவில் போற வர வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து இதை படம் பார்த்து அவங்க கெட்டு போறதுக்காண்டி எனக்கு புரியல. இதை ஏன் நான் லப்பர் பந்தில் வந்து பேசுறேன். ஆக்சுவலி ஒரு படத்தை நான் கம்பேர் பண்றேன். இப்போ லப்பர் பந்தோட கான்செப்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு இப்போ அவங்க சொல்ல வர விஷயங்கள்ன்றது வந்து ஒரு இல்லை வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அந்த ஒரு பஞ்சாயத்துக்கு வந்தாக்கா நீ பெரிய பஞ்சாயத்தாக போகுது நம்மளுக்கு. இந்த மாதிரி இவங்க ஜாதி ரீதியில் படம் எடுத்து விட்டானுங்க. நம்மளால் ரிவ்யூ வந்து ஒரு சரியாகவே பேச முடியல. ஏன்னா இங்கே வந்து ஒரு தரப்புக்கு தான் ரிவ்யூ தரணும், நீ ஓவர் சமூகத்துக்கு ரிவ்யூ தராத அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சொசைட்டியை மாற்றி வச்சிட்டாங்க. நான் வந்து நிறைய கமெண்ட் பார்க்குறேன், நீ அந்த மாதிரியான இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கவுண்டனே கொடுக்க தேவையில்லைங்க. இது என்னோட சேனல், நான் என்னோட ரிவ்யூ. ஸோ நான் கவுண்டன்லேயே வந்து நான் நம்பர் வந்து நான் இவ்வளோ இதுவெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இப்போ தளபதி படம் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு ஈக்குவலாக ரெண்டுத்தையும் ஒன்றுலேயே கொடுக்கலாமா? இல்லை லப்பர் பந்து வந்து உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன் எடுத்து அது தாண்டி பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி மெயின் ஸ்கிரீன் அவ்வளோ எடுத்தும் நேற்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போகுது. காந்தி ஜெயந்திக்கு மெய்யழகனை தூக்கி சாப்பிட்டு லப்பர் பந்து போகுது. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல படத்தை வரவேற்கிறாங்க. அப்படின்றத தாண்டி ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி மோனோபோலிங் பண்ணி வச்சிட்டாங்க. ஆக்சுவலி ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்றத ஓவரா வந்து அவங்க படம் என்ன மாதிரிட்டே தெரியாமல் உள்ளே போயிட்டாங்க. இப்போ கோட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸால உள்ளேயே போல, வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. ஸோ அங்கே எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருந்தா. ஆனால் லப்பர் பந்துக்கு இது ஓகேங்க, இது சினிமாவாக வந்து எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குன்னு
இதில் சொல்லலாம். இல்லை நிறைய ஜாதி விஷயங்கள் பேசியிருக்கிறதுக்கு நான் வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும், எனக்கு கமெண்ட்டில் கூட வந்தது, இதில் இருக்க டைலாக் உனக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஜாதி டைலாக் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தம்பின்னு சொல்கிறத கூட நம்பிடலாம், ஆனால் தம்பி மாறின்னு சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்ட்டு. இந்த திருப்பாச்சி படத்தில் நீ அந்த ஊர் அண்ணன் தம்பிடான்ட்டு ஒரு சாங் வரும். ஸோ அதுக்கே நம்ம சத்யராஜ் கலாய்ச்சிருப்பார். அந்த மாதிரி தான் எனக்கு கலாய்க்க தோணுது. எனக்கு புரியல ஆக்சுவலி, ரியலாகவே தம்பி மாதிரின்றவும் தம்பி மாதிரி தாங்க, அது ஏங்க ஜாதியை வெளிப்படுறீங்க? ஒரே ஜாதியில் இருந்தாலும் சித்தி பையன் சித்தப்பா பையன் வேற தாங்க. ஆக்சுவலி 1000 தான் இருந்தாலும் தாயம் புள்ளியும் ஒன்றுனா வாயம் வயிறும் வேறன்ட்டு என்னைக்கோ சொல்லி வச்சிட்டாங்க. தேவையில்லாத பில்டப்பை கொடுத்து ஏன்டா கெடுக்கிறீங்க? ஆக்சுவலி லப்பர் பந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குனாலும் அவங்க ஜாதிய படமாக எடுக்கும்பொழுது நம்ம இங்கே வரும்பொழுது அதை தாண்டி பேச முடியல. ஆக்சுவலி இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரியான டாக்கை நிறைய கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் வாய் வச்சு பேசுறதுனால பேசுகிறேன், ஆனால் நிறைய பேர் மனசுக்குள்ளே இது ஓடிட்டு இருக்கு.